அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் டெலியூஷனுடைய 25வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் ஹி இஸ் பீயிங் மர்டர்ட், அதாவது தான் தொடர்ச்சியாக சாகடித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு எண்ணம். நம்ம வீடுகளில் சில பெண்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்டா இப்படி என்னை தினம் சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பார்த்து சொல்லலாம், இல்லை வீட்டுக்காரரை பார்த்து சொல்லலாம். இல்லை நம்மகிட்ட கேஸ் டேக்கிங் வரும்போதும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். சார் டெய்லி சாவு சார், நித்த செத்து பொழைக்கிறேன் சார் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு இந்த ரூபிக் நம்ம பயன்படுத்த முடியும். டெலியூஷன் ஹி இஸ் பீயிங் மர்டர்ட், இதுக்கு சல்ஃபர் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் ஹீ வில் பி மர்டர், தான் சாகடிக்கப்படுவோம், கொலை செய்யப்பட்டுடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஆர்சனிக்கம் ஆல்பம், பெலடோனா, கல்கேரியா, ஹயாஸ், காலிப்ரோம், காலிகார்ப், லாக்கசிஸ், லைகோபோடியம், மேர்கார்ப், ஓபியம், பாஸ்பரஸ், ரஸ்டாக், ஸ்டாஃபி, ஸ்ட்ரமோனியம் போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் மர்டர் கில்டு, ரோஸ்டட் அண்ட் ஈட்டன், தன்னை கொன்று வறுத்து சாப்பிட்டு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் ஹர் மதர் ஹேஸ் பீன் மர்டர், தன்னுடைய அம்மா சாகடிக்கப்பட்டதை போன்ற ஒரு எண்ணம். இதற்கு நக்ஸ்வாமிகா ஒற்றை மருந்து. டெலியூஷன் சீஸ் சம்மோன் மர்டர், யாரோ ஒருவர் சாகடிக்கப்பட்டதை போன்ற, கொலை செய்யப்பட்டதை போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு கல்கேரியா கார்ப் ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹீ ஹாஸ் மர்டர்டு சம்மோன், தான் யாரோ ஒருவரை கொலை செய்தது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் எவ்ரிபடி அரவுண்ட் ஹிம் இஸ் மர்டரர், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னை கொலை செய்ய வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், கொலைக்காரர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இதுக்கு ஓபியம், பிளம்பம், மெட்டாலிக்கம், இரண்டே மருந்துகள். அடுத்து டெலியூஷன் மியூசிக் ஹியர்ஸ், தான் ஒரு இன்னிசையை கேட்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் கேனபிஸ் இண்டிகா, குரோக்கஸ் சட்டைவஸ், ஸ்ட்ரமோனியம் போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் ஹியர்ஸ் த மியூசிக் இன் ஈவினிங் விச் ஹி ஹேர்ட் இன் த டே, அவங்களுக்கு சாயங்காலம் ஒரு இசையை கேட்குறது, இந்த மியூசிக்கை நம்ம காலையில் கேட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இதுக்கு லைகோபோடியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் டிலைட்ஃபுல் மியூசிக், ரொம்ப மகிழ்ச்சிகரமான மியூசிக்கை, ஒரு இன்னிசையை கேட்பது போன்ற ஒரு துள்ளல் அவங்ககிட்ட இருந்துகிட்ருக்கும். இதுக்கு லாக்கசிஸ், பிளம்பம், பல்ஸ் முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் மெலோடி மியூசிக், அதாவது தன் ஒரு மெல்லிசையான ஒரு இசையை கேட்டுக்கொண்டிருப்பது போன்ற எண்ணம். இதுக்கு இக்னீஷியா, சல்ஃபர் போன்றவை மருந்துகள். டெலியூஷன் ஹியரிங் மியூசிக் டெலிரியம் டியூரிங், வெறிப்பதற்றின் போது இன்னிசை கேட்கப்படுவது போன்ற எண்ணம். இதுக்கு பிளம்பம், மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹியரிங் மியூசிக் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் சப்ளைம் மெலடி, ரொம்ப இனிமையானதாக, ரொம்ப ஆழமானதாக ஒரு இன்னிசையை கேட்பது போன்ற எண்ணம். இதுக்கு கேனபிஸ் இண்டிகா, லாக்கசிஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் மியூசிக் ஹியரிங் அன்எர்த்லி, தான் இதுவரை பூமியிலேயே கேட்காத ஒரு இன்னிசையை கேட்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு கேனபிஸ் சட்டைவா அண்ட் ஈத்தர் இரண்டே மருந்துகள். அடுத்து டெலியூஷன் சீஸ் மியூட்டிலேட்டட் பாடிஸ், சிதைக்கப்பட்ட உடல்களை பார்ப்பது போன்ற எண்ணம். இதுக்கு நிறைய மருந்துகள். அது ஆர்னிகா, கோணையம், மேக்மோர், மெர்க்யூரியம், நக்ஸ்மோஸ்கட்டா, செப்பியா போன்றவை மருந்துகள். டெலியூஷன் ஹி ஆர் சி இஸ் நேக்கர்டு, அதாவது அந்த நபரோ அல்லது ஆணோ பெண்ணோ தான் நிர்வாணமாக இருப்பது போன்ற அல்லது நிர்வாணப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு ஸ்ட்ரமோனியம், சல்ஃபர் இரண்டே மருந்துகள். இது நம்ம கொஞ்சம் கலைநயத்தோடு நம்ம இது பண்ணலாம். அதாவது நம்மகிட்ட பேஷண்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், நான் சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே சி இஸ் நேக்கடு அப்படி சொல்லலாம். அவங்களே வாலண்டரியாக சொன்னாங்க அப்படின்னா அது நேக்கட் வாண்ட்ஸ் டு பி. பட் நம்ம கேள்வி கேட்டு அவங்க இது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் சார், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம ரூப்ரிக் யூஸ் பண்ணலாம். டெலியூஷன் சி இஸ் நேக்கடு. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் எவ்ரி திங் இஸ் டூ நேரோ, தான் பார்க்கக்கூடிய அல்லது எல்லா பொருட்களுமே ஒரு குறுகிய தன்மையில் இருப்பது போன்ற எண்ணம்.
இது குவாயாக்கம் பிளாட்டினா 2 மருந்துகள். டெலியூஷன் ஹி நெக்லெக்டட் ஹிஸ் டியூட்டி, தன்னுடைய கடமையை புறக்கணித்தது போன்ற எண்ணம். நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஆர்சனிக்கம் ஆல்பம், ஆரமெட்டாலிக்கம், மெக்னீஷியா, லைக்கோபோடியம், நாஜா போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் ஹி நெக்லெக்டட் ஹிஸ் டியூட்டி டியூரிங் ஹெட்டேக், தலைவலியின் போது தன்னுடைய கடமையை புறக்கணித்தது போன்ற எண்ணம். இதுக்கு நாஜா ஒற்றை மருந்து. டெலியூஷன் ஹி நெக்லெக்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நண்பர்களை புறக்கணித்தது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு ஆரமெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. இதுபோல் டெலியூஷன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது, இல்லை ரூப்ரிக்ஸ் அழகாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் மருத்துவர் முனியராஜா.